தமிழக மக்களே, கிறிஸ்தவ மக்களே, இஸ்லாமிய மக்களே, இந்து மக்களே, உங்கள் யாவருக்கும் வணக்கங்கள். இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பிலே தொடர்ந்து உங்களோட பேசிட்டு வர்றேன். இன்றைக்கு புதிய ஏற்பாடு மத்தேயு 21 அதிகாரத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். அந்த 21 அதிகாரத்தில் 46 வசனம் இருக்குது. அந்த 46 வசனத்தை சுருக்கமாக நமக்கு விளங்குற மாதிரி உள்ள காரியங்களை சுருக்கமாக சொல்கிறேன். முதலாவதாக, இயேசு ஜெருசலேமுக்கு போகும்போது கழுதையில் பவனி போகிறாரு. கழுதையை கட்டியிருக்க காண்பீங்க, அவிழ்த்துட்டு வாங்க. கழுதையும் அது குட்டியாகிய இன்னொரு கழுதை குட்டியும் அழுத்துட்டு வாங்கன்னு சொல்லி பவனி போகிறதுக்காக, எருசலேமை சுற்றி வர்றதுக்காக அதை கேட்குறார். ஏன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் அதை பற்றி எழுதியிருக்கு. சகரியா என்ற புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில், தாழ்மையாக என்னுடைய ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி கொண்டு வர்றாரு, உன் ஆண்டவர் உன் ராஜா தாழ்மையாக வர்றாருன்னு அடையாளமாக அதில் போட்டிருக்கு தீர்க்க தரிசனம். அது நிறைவேறும்படி கடைசியில் இயேசு உயிர் விடும்போது எருசலேமுக்கு போய் சிலுவையில் அறைய போகிறாங்க. இயேசுவை கொல்ல போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறதுக்காக கழுதையிலையும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு எருசலேமுக்கு போகிறாரு. ஜனங்கள்லாம் ஓசன்னா போடுறாங்க. ஜனங்கள்லாம் வாழ்க, ஓசன்னான்னா வெற்றின்னு அர்த்தம். அவர் வெற்றி ராஜா, இயேசு ராஜாதி ராஜா, வெற்றி ராஜான்னு சொல்லி அந்த பொதுமக்கள் இயேசுவை கொண்டாடுறாங்க. அதான் என்னை பார் யோகம் வரும்னு சொல்லி கழுதை படம் மட்டும் போட்டு எல்லா கடைகளையும் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? மஞ்ச கல்யாணின்னு அதுக்கு ஒரு பேரெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றதும் உண்டு. கழுதுக்கு 2 கழுதைக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு, மழை பெய்யணும்னு அப்படி மாற்றிட்டாங்க. அதை கழுதையை பார்த்தா யோகம் வராது. கழுது மேலே உட்கார்ந்த சவாரி செய்த இயேசுவை பார்த்தா தான் யோகம் வரும். அதனால் ரெட்டை கழுதை பார்த்தா யோகம் வரும் அப்படி இல்லை. இயேசுவை பாருங்கள். கழுதை பின்பற்றி என்ன பிரயோஜனம்? கழுதை பின்பற்றினா அது எத்து தானே விழுகும். கழுதையில் மேல் உட்காந்து சவாரி செய்த இயேசுவை பின்பற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த இது போக முடியும். அவங்க ஜெருசலேமுக்கு போய் கோயிலுக்குள்ளே நுழையிறாங்க. கோயிலில் நுழையும் போது அங்கே வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கோயிலில் புறா விற்றுக்கிட்டு இருக்காங்க, பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கு, சந்தை மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு கோயில். அப்போ இயேசு ரொம்ப வேதனைப்படுறார். என்னுடைய கோயில் ஆலயம் சந்தைக்காடாக ஆக்கிறீங்களே, கல்லர் குகையாக மாற்றிட்டீங்களேன்னு சொல்லி எல்லாத்தையும் விரட்டி விடுறாரு. அந்த டேபிள் சேர் எல்லாம் தள்ளி விடுறாரு. ஒரு ரவுடிசம் செய்கிற மாதிரி அங்கே இயேசு வைராக்கியத்தில் செய்கிறார். கடவுளுடைய ஆலயத்தை வியாபாரமாக வீடாக ஆக்காதீங்கன்னு விரட்டுறார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. கடவுளுடைய ஆலயத்து மேலே இவ்வளவு வைராக்கியமா, இவ்வளவு இதான்னு சொல்லி அதில் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சி அந்த கோயில் புறா விற்கிறவங்க, வியாபாரம் விற்கிறவங்க முழுவதும் லஞ்ச காசை அந்த மத தலைவருக்கு கொடுத்து விட்ருவாங்க, அந்த பூசாரிகளுக்கு. அதை வச்சு அவன் பிழப்பு நடத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு இருப்பான் ஏமாற்றி. இந்த மாதிரி உள்ளவங்க முழுவதும் இயேசு மேலே கோவப்பட்டு, என்னடா அது கோயிலை வச்சு நம்ம பிழப்பு நடத்திக்கிட்டு இருந்தால் இவன் கோயிலை வியாபாரமே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பிழப்பை கெடுக்கிறான்னு சொல்லி இயேசு மேலே பொறாமப்பட்டு அவரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. எதையாவது சதி யோசனை பண்ணி, பொய் யோசனைகள் பண்ணி, செட்டப் பண்ணி இயேசுவை கொலை செய்யணும் என்ற முறையில் சொல்கிறாங்க. அதை விட்டுட்டு போகிறாரு. அடுத்து வழி அருகே ஒரு அத்தி மரம் பார்க்குறாரு. நிறைய இலையர்கள் இருக்குது. இலை இருந்தாலே கனி இருக்கும். கனி இல்லாதனால அதை கண்டு சபிக்கிறாரு. சீக்கிரமாக அது பட்டு போச்சுன்னு போட்டிருக்கு. கனி இல்லாத காலம் இல்லை, அது கனி கொடுக்குற காலம் இல்லை. ஆனாலும் இலை இருக்கக்கூடாது, அதை சபிக்கிறார். அது ஞான அர்த்தம் என்னென்னா, பக்திமான்களைப் போல சில ஆளுங்க வேஷம் போட்டு கடவுள் எனக்குள்ளே இருக்கார், அந்த கடவுள் கனி, ஞானப்பழம், ஞான கனி என்கிட்ட இருக்குது என்று சொல்லி வேஷம் போடுறது.
பக்திமான போல், பூசாரி மாதிரி. எல்லா மதத்துலேயும் அப்படி இருக்குது. ஆனால் அவனுக்குள்ளே அவன் பக்திமான் வேஷத்தை பார்த்து ஆகா இவன் கடவுளுடைய மக்கள்னு சொல்லி நம்பி உள்ளே போனால் உள்ள கடவுள் இல்லை, அது கல்லர் குகையாக இருக்குது. தேவாலயமாக இருக்கக்கூடிய இருதயம் கல்லர் குகையாக இருக்குது. பிசாசு எங்கே குடியிருக்கிறான். அதனால் அந்த மரத்தை சபித்த மாதிரி மனிதனை சபிக்கிறார். மனிதனை சபிக்கிறதுக்கு தான் மரம் மனித ஒப்பனையாக இருக்குது. மரம் மனுஷனுக்கு ஒப்பனையாக இருக்குது. அதனால் அந்த மரம் பட்டு போச்சு. அதுபோல் பக்தி வேஷம் தரிக்கிறவங்க வெளிப்படையாக பூசாரிக சாமியாருங்கன்னு சொல்லிட்டு இருதயத்தில் கடவுள் இல்லாத அயோக்கியர்களுக்கு கடவுள் சபிக்கிறார். அவங்க பட்டு போயிடுவாங்க, தலைச்சிருவாங்க, தலைக்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் தன்னை சாமின்னு சொல்லி எத்தனையோ பொம்பளைகளை கெடுத்து எத்தனையோ பணத்தை ஆட்டையை போட்டுக்குள்ள சபிச்சு தான் பட்டு தான் போனாங்க. யாரும் தலைக்கலை. எத்தனையோ சாமியாருங்க வந்தாங்க, யார் தலைச்சிருக்காங்க? இயேசுவை தவிர. இயேசு என்றைக்குமே தன்னைய பெருசாக நினச்சதே இல்லை. பக்தி வேஷம் இயேசு போட்டதே இல்லை. அவர் இன்னும் தலைக்கிறார். இன்றைக்கி அவர் தலைச்சிக்கிட்டே இருக்கார். அவர் மார்க்கம் வளர்ந்துக்கிட்டே போகுது. உலகம் முழுவதும் எல்லா நாடுகளும் கிறிஸ்தவ நாடாக மாறி இருக்காங்க 90%. மற்றவங்கெல்லாம் பட்டு போச்சு. எத்தனையோ மதங்கள் வந்தது, எத்தனையோ சாமி மனுஷர்கள் சாமின்னு சொன்னாங்க, எத்தனையோ மேஜிக் வேலை, எவ்வளவோ லிங்கமெல்லாம் எடுத்து பார்த்து எவ்வளவோ செஞ்சாங்க. இருக்கிற இடம் தெரியல, அவங்கெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிட்டாங்க. இந்த திருநெல்வேலிக்கு முக்கூடல் அந்த ஆலாங்குளத்துக்கு போகிற வழியில் கூட பாலாசு லாரின்னு ஒருவர் கிறிஸ்தவ ஊழியர் தன்னை நான் தான் ஏசுன்னு சொல்லிட்டார். கிருஷ்ணனும் நானே, கிறிஸ்துவும் நானே அப்படின்னு சொல்லிட்டார். கடைசியில் சபிக்கப்பட்டு பட்டு போயிட்டார். இன்றைக்கி கல்லறை தான் அவர் இடத்துல இருக்குது. அதையும் ஜனங்க கிருஷ்ணா கிருஷ்ணா எந்திரி எந்திரின்னு சொல்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. முட்டா பையங்க பட்டு போயிடும், அதெல்லாம் வளராது. இயேசு அப்படி அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கார். இன்னும் உயிரோடு இருக்கார். மரித்தவர் இயேசு, உயிர் தெழுந்தவர் சாகலை, இன்னும் உயிரோடையே இருக்கார். அவர் மார்க்கம் வளர்ந்துக்கிட்டே போகுது, பெருகிட்டே போகுது. அந்த மரத்தை யாரும் அழிக்க முடியல. அவர்கிட்ட நிறைய கனிகள் உண்டு. அன்பின் கனிகள், ஆவியின் கனிகள், நற்கனிகள். அவர்கிட்ட நிறைய கனிகள் உண்டு. அவருக்குள்ளே இறைவன் இருக்கிறார். அவர் பிதா, தேவனாகிய பிதா அவருக்குள்ளே இருக்கார், அவரோடு இருக்கார், அவருக்கும் மேலானவராக இருக்கார். அந்த இறைவனோடு எப்போதும் இந்த இயேசு இருப்பதுனால இந்த மரம் என்னைக்கு கனி உள்ள மரமாக, தலைக்கப்பட்ட மரமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட மரமாக தான் இருக்கிறார். இயேசு கர்ப்பத்தில் இருக்கும்போது கூட ஒரு அம்மா மரியாள் அம்மாவை பார்த்து, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவ, ஏன்னா உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு அந்த அம்மா சொல்கிறார். அதனால் இயேசு பரலோகத்துக்கு போகும்போது கூட ஆசீர்வதிச்சுக்கிட்டே தான், சீசர்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே தான் போனார்ன்றிருக்கு. அதனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மரம் எப்பயுமே தலைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அந்த மரத்தின் நிழலில் வந்தீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அடுத்து திராட்சை தோட்டத்தில் 2 மகங்களை அப்பாக்காரன் வேலைக்கு போக சொல்கிறான். ஒருத்தன் போகிறான்ப்பான்னு சொல்கிறான், போக மாட்டான். ஒருத்தன் போக மாட்டேன்னு சொல்லுவான், அவன் போவான். அந்த ஊமைகளை சொல்கிறாரு. போகிறேன்னு சொன்னதுனால அவன் நல்லவன் கிடையாது, போகமாட்டேன்னு சொல்கிறதுனால அவன் கெட்டவன் கிடையாது. போகமாட்டேன்னு சொன்னாலும் மனஸ்தாபப்பட்டு போய் திரும்ப அப்பா பேச்சு கேட்டான் பாருங்கள், அவன் தான் உயர்ந்தவன் சொல்கிறேன். போகிறேன்று நல்ல வார்த்தை சொல்லிவிட்டு போகாமல் உள்ளவன் கொள்ளைக்காரன்னு சொல்கிறாரு. ஒரு ஊமை சொல்கிறார், உதாரணம். அதுபோல் சில ஆளுங்க நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், கடவுளே அப்படி செய்வேன், ரொம்ப வாய் கிளியாக பேசுவாங்க. குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொன்ன மாதிரி அவன் எந்த நன்மையும் செய்ய மாட்டான். சில ஆளுங்க கடவுளை வைவாங்க, திட்டுவாங்க, குறை சொல்லுவாங்க, கடவுளே இல்லைன்னு சொல்லி பெரியார் மாதிரி சொல்லுவாங்க.
ஆனால் அவங்க தான் சமூக நன்மைகள் செய்வாங்க, எவ்வளவோ நல்லது செய்வாங்க, மனச்சாட்சியோடு பேசுவாங்க, மக்களுக்கு நன்மை செய்வாங்க. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுண்டு சிறியர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை அவங்க எனக்கே செய்ததாக சொல்லி அவங்கள தான் கடவுள் அங்கீகரிப்பார் தவிர, கடவுள் உண்டு உண்டுன்னு போய் சொல்லிவிட்டு ஒரு நன்மையும் மக்களுக்கு செய்யாமல் மக்களை ஏமாற்றி சுரண்டி திங்கிறவங்களை கடவுள் ஏற்றுக்கிறவே மாட்டார். அந்த அர்த்தம் தான் அது. அதனால் இப்போ பெரியார் கொள்கையெல்லாம் கடவுள் இல்லை என்று மறுப்பு ஏன் சொன்னார்னா, மூட பழக்கங்கள் நிறைஞ்சது தான் கடவுள், மக்களை கெடுக்கிறது தான் கடவுள்னு வேதம் சொன்னதாக பிராமணர்கள் சொன்னாங்க. அந்த மாதிரி கடவுள் வேண்டாம்னு தான் சொன்னார். அப்படி கடவுள் தேவையே இல்லைன்னு தான் சொன்னார். அந்த மாதிரி கடவுளை மனிதனை மனிதன் தான் ஏன் முக்கியம்னு மனுஷனாக மதித்தார். கடவுளுக்கு அவருக்கு ஒன்றும் விரோதி கிடையாது. எவ்வளவோ மக்களுக்கு நன்மை செஞ்சார், பெண்களுக்கு விடுதலை கொடுத்தாரு, தள்ளாத வயதில் கூட மூத்திர சட்டியை கையில் எடுத்துக்கிட்டே போய் பிரச்சாரம் பண்ணார். கடைசியில் அவர் பிரச்சாரம் பண்ணும்போது கூட ரொம்ப மேலுக்கு முடியாமல் அப்படியே அம்மா 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 அம்மான்னு சொல்லி அப்படியே இது மறுபடியும் பேசுகிறாரு. பேசி அப்படியே உயிர் போகிற வரைக்கும் மக்கள் தொண்டிலேயே செத்தார் ஐயா. இன்றைக்கி தமிழ்நாடு அவரை மறைக்கலை, பெரியார் மண்ணுன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டை. அப்போ அவங்கள தான் கடவுள் மதிக்கிறார், அவங்கள தான் கடவுள் நேசிக்கிறார். கடவுள் உண்டுன்னு சொல்லி கடவுள் பேரை சொல்லி இப்போ வேஷத்தை போட்டுக்கிட்டு கடவுள் பேரையே சொல்லி மதவாதிகள் சாமியார்கள் மக்களை துன்பப்படுத்தி பொம்பளைகளை உடன்கட்டை ஏற வச்சு பொம்பளைகளை ஜாக்கெட் போடாமல் செஞ்சு நாங்கள்லாம் மேல் சாதி நீங்கள் கீழ் சாதின்னு சொல்லி சூத்திரர்கள்னு சொல்லி மக்களை அடிமையாக்கி கேவலப்படுத்தி மிருகங்களை விட நாய்களை விட மனிதனை கேவலப்படுத்தி நடத்துகிற அந்த மதவாதிகளை கடவுள் உண்டுன்னு சொல்கிறவங்கள கடவுள் அவங்கள மதிக்கிறதே இல்லை, ஏற்றுக்கிறதே இல்லை. இதுதான் அதில் உள்ள தத்துவம். அன்னைக்கே இயேசு அதை சொன்னார். அடுத்து ஒரு தோட்டத்தில் ஒரு எஜமான் வேலைக்காரங்களை அனுப்புகிறாரு. அந்த எப்படி வேலை நடக்குதுன்னு பாருன்னு. வேலைக்காரன் போகும்போது கணக்கு கேட்க அங்கே எப்படி நடக்குதுன்னு போகும்போது அங்கே உள்ள வேலையாட்கள் செய்கிறவங்க ரொம்ப திருடர்களாக இருக்காங்க, அயோக்கியர்களாக இருக்காங்க, மோசமானவங்களாக இருக்காங்க. வர்ற ஊழியக்காரனை முழுவதும் அடித்து கொண்டுறான். கடைசியில் எஜமான் சரி என் ஒரே பையன் இருக்கான், அவனை அனுப்புகிறேன், அவனுக்கு கண்டிப்பாக பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரே குமாரன் ஒரே பையனை அனுப்புகிறாரு எஜமான். அந்த ஒரே பையன் வரும்போது இந்த எத்தனையோ ஊழியர்களை கொண்டாங்கல்ல, அவங்க இவன் தாண்டா எஜமானுடைய ஒரே பையன், இவனுக்கு மேலே வாரிசே இல்லை, இவனை அடித்து கொண்டுட்டா முழுசும் இவன் தான் வாரிசு, இவனை அடித்து கொண்டுட்டோம்னா எல்லாத்தையும் நம்ம அபகரிச்சிடலாம்னு சொல்லி அவனையும் அடித்து கொண்டுறாங்க அந்த குமாரனை. இதை கேள்விப்பட்டு எஜமான் எவ்வளோ கோவப்பட்டிருப்பார், எவ்வளோ மூர்க்கம் அடைஞ்சிருப்பார். அந்த மாதிரியே இந்த உலகம்தான் தோட்டம், இதில் உள்ள பயிர்கள் தான் மக்கள். இங்கே உள்ள மக்களை ஆட்டி படைக்கிற மதவாதிகள், மார்க்க தலைவர்கள், பூசாரிகள், போப்புகள், ரெவரண்டுகள், பாஸ்டர்கள், சாமியார்கள், இங்கே உள்ள மத தலைவர்கள் முழுவதும் இதை வச்சு ஆட்டையை போட்டு தின்னுக்கிட்டு இருக்கான் மக்களை ஏமாற்றி. அவர் ஊழியர்களை அனுப்பின மாதிரி தீர்க்கதரிசிகளை அனுப்பிக்கிட்டே இருக்கார். எல்லாரையும் சிலுவையில் அறையிறாங்க, கொல்றாங்க, எல்லாரையும் கல்லறிகிறாங்க, எல்லாரையும் இது பண்ணுறாங்க. கடைசியில் அந்த எஜமானாகிய இறைவன் தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்புகிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. கடைசியில் அனுப்பப்பட்டவர் தான் இயேசு. கண்டிப்பாக இவருக்கு பயப்படுவாங்க, இவர் கீழ்ப்பிடிவாங்கன்னு சொல்லி ஒரே குமாரனை, ஒரே பிள்ளையை இயேசு என்ற அவதாரத்தில் இந்த உலகத்தில் அனுப்புகிறாரு. அப்போ அவரையும் அநியாயமாக அடித்து கொன்று சிலுவையில் கொண்டுறாங்க. அதுக்கு பிறகு அந்த எஜமானுக்கு எவ்வளோ கோபம் இருக்கும், சும்மா விடுவாரா? அந்த உதாரணம் தான் இயேசு இங்கே சொல்கிறார்.
கடைசியில் வந்த இயேசுவையும் கொண்டுட்டீங்களே. ஆனாலும் அந்த இறைவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கார். அவரை கொன்னவங்களை கூட மன்னிக்கிறாரு. ஏற்கனவே கொன்னவங்களையும் மன்னிக்கிறாரு. அவங்களையும் மனம் திரும்பபடி செய்யுங்கன்னு அப்பா கிட்ட அந்த ஒரே குமாரன் வேண்டுக்கிறாரு. ஐயா, அவங்கள மன்னிச்சிருங்க, தெரியாமல் செஞ்சிட்டாங்க, எல்லாருக்கும் திரும்ப வேலை கொடுங்க, தோட்டத்தில் எல்லாரும் திரும்ப வேலை கொடுங்க, தண்டிச்சிடாதீங்கன்னு சொல்லி அந்த எஜமானாகிய இறைவனிடத்தில் குமாரனாகிய ஒரே குமாரனாகிய இயேசு பரிந்து பேசிக்கிட்டே இருக்கார், மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கார். எவ்வளோ பெரிய தியாகம்! இதுதான் கிறிஸ்தவ மார்க்கம் என்பது. அதான் நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் அந்த பரலோக வாசலுக்கு போக முடியாதுன்னு சொல்கிறார். அந்த பேரின்ப வாசலுக்கு நீங்களும் போக பாவம் மன்னிப்பு அடைஞ்சி இயேசுவை பின்பற்றுங்க. ஆகாதுன்னு தள்ளின அந்த கல் தான் மூளைக்கு தலைக்கல்லானார். அவரே நிரந்தரமான முதல்வராக, தலைவராக, நமக்காக மக்களுக்காக பரிந்து பேசுகிற வக்கீலாக, எப்போதும் அவர் நடுநிலையாராக இருக்கிறார். அதனால் கடவுளை தேடி போகிறவங்க பூசாரிகளையோ மதங்களையோ தலைவர்களையோ போப்புகளையோ பாஸ்டர்களையோ நம்பி போகாதீங்க. இயேசுவின் வழியாக போங்க. என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான்னு சொல்கிறாரு. அவர் தான் வழி. அவர் வழியாக தேவனை எந்த மதக்காரங்களும் போகலாம் வரலாம். அதனால் மத தலைவர்களையோ போதர்களையோ பிஷப்புகளையோ நாடி போகாதீங்க. அவங்க எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறாங்க, அரசியல்வாதிகளாக இருக்காங்க. இயேசுவை யாரும் பின்பற்றலை. அதனால் இயேசுவை நேரடியாக பின்பற்றுங்க, நேரடியாக போங்க. அவரிடத்துல போகிறவங்களை யாரும் அவர் கைவிட மாட்டார். ஏழை எளிய மக்கள் இன்று பார்க்க மாட்டார், ஜாதியை பார்க்க மாட்டார், வித்தியாசத்தை பார்க்க மாட்டார், பணக்காரன் ஏழைன்னு பார்க்க மாட்டார், எல்லாரையும் மன்னிக்கிறார். எல்லாரும் நல்லவர், தேவகுமாரே. அப்படி போங்க. இன்றைக்கி உள்ளவங்கெல்லாம் பார்ப்பாங்க, வித்தியாசம் பார்ப்பாங்க, மதம் பார்ப்பாங்க, ஜாதி பார்ப்பாங்க. இவன் எவனும் பரலோகத்துக்கு போக மாட்டான், அவனும் போக மாட்டான், அவனை சேர்ந்து நம்பி போனவங்களும் போக மாட்டாங்க. நீங்கள் இயேசுகிட்ட போங்க, இயேசுவை பின்பற்றுங்க, அந்த பரமராஜ்யத்தை அடைங்க. நன்றி, வணக்கம்.